முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் 45வது வருஷத்தில் நம்ம அழகிட்டு வைக்கிறோன்னா, இந்த நேரத்தில் இந்த பொறுப்பில் நம்ம இருக்கிறோன்னா அதுக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த வாய்ப்பை அளித்த எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்து அந்த வாய்ப்பை அளித்த கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் கழகத்தில் பல அணிகள் இருந்தாலும் அதில் முதல் அணி நம்முடைய இளைஞர் அணி என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அதை நாம் நிரூபித்தும் காட்டியிருக்கின்றோம். பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சுருவோம். எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு. அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பல முறை என்னை வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன், ஆமாம் எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புன்னா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான். எனவே எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறந்து விட மாட்டேன். நம்ம இருக்க வேண்டிய பணிகள் ஏராளம். நீங்கள் அத்தனை பேரும் சோஷியல் மீடியாவில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க வேண்டும். தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனா போதும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.